Psalms 119, 101 to 176. வசனத்தை காத்து நடக்கும் படிக்கு சகல கொள்ளாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். நீ எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உடைய நியாயங்களை விட்டு விலகேன். உன்னுடைய இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்கும். உடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன், அதனால் எல்லா பொய்வெளிகளையும் வெறுக்கிறேன். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை மீட்பியும். என் வாயின் கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். துர்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உடைய சாட்சிகளை விட்டு வழி தவறேன். கட்டளைகளை விட்டு வழி தவறேன். உடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளை என்ன தைத்தின் மகிழ்ச்சி. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உடைய பிரமாணங்களின்படி செய்ய என் தைத்தை சாய்த்தேன். வீண் சிந்தைகளை நான் வெறுத்து உடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. உடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். கொல்லாதவர்களே, என்னை விட்டு அகழ்ந்து போங்கள். என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். நான் பிழைத்திருப்பதற்கு அந்த வார்த்தையின்படியே என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விதாவாய் போக என்னை வெக்கத்திற்கு உட்படுத்தாதேயும். என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன். எக்காலமும் உடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். உடைய பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறேன். அவர்களுடைய பயம் வெறும் பொய்யே. பூமியில் இருக்கிற துர்மார்க்கர் யாவரையும் கைம்பை போல அகற்றி விடுகிறேன். ஆகையால் உடைய சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். உமக்கு பயப்படும் வைத்தால் என்னிடம் சிலிர்க்கிறது. உடைய நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். நியாயமும் நீதியும் செய்கிறேன். என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். உமது அடியனுக்கு நன்மையாக துணை நின்றும். அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதேயும். ரட்சிப்புக்கும் உங்களுடைய நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது. உமது அடியனை உமது கிருபையின்படியை நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதும். நான் உமது அடியன் சாட்சிகளை அறியும்படிக்கு என்னை உணர்ந்தவன் ஆக்கும். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. அவர்கள் உடைய நியாய பிரமாணத்தை மீறினார்கள். ஆதலால் நான் பண்ணிலும் பசும் பண்ணிலும் அதிகமாக உடைய கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். எல்லாவற்றையும் நீரறின எல்லாவற்றையும் செம்மையானவை என்று எண்ணி சகல பொய் வெளிகளையும் வெறுக்கிறேன். சாட்சிகள் அதிசயமானவர்கள், ஆகையால் என் ஆத்மா அவைகளை கைக்கொள்ளும். வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து விதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். உடைய கற்பனைகளை வாஞ்சுகிறபடியால் என் வாய் ஆவந்தத்திலிருந்து அவைகளுக்கு இயங்குகிறேன். உடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். உடைய வார்த்தையில என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயம் என்னை ஆள விட்டாதையும். மனுஷர் சேமிடுக்கத்திற்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். அப்பொழுது நான் உடைய சாட்சிகளை கட்டளைகளை காத்து கொள்ளுவேன். உமது அடியன்மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நான் உமது உடைய வேதத்தை மனுஷர் காத்து நடப்பாடுபடியால் என் கண்களில் இருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது. கர்த்தாவே, நீர் நீதிபரர். உடைய நியாயத்திற்குள் செம்மையானவைகள். நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானது. என் சத்துக்களும் உடைய வசனங்களை மறந்தபடியால் பக்தி வைராக்கியம் வார்த்தைகள் மிகவும் பிடமிடப்பட்டது. அது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனும் இருக்கிறேன். ஆனாலும் உடைய கட்டளைகளை மறவேன். உடைய நீதி நித்திய நீதி. உம்முடைய வேதம் சத்தியம். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனால் உம்முடைய வேதமே என் மன மகிழ்ச்சி. உடைய கற்பனைகளே என் மன மகிழ்ச்சி. உடைய சாட்சிகளில் நீதி என்றைக்கும் இருக்கும். என்னை உணர்வாக நாக்கும். அப்போது நான் பிழைத்திருப்பேன். முழு இதயத்தோடும் கூப்பிட்டேன். என் ஜபத்தை கேளும். அப்பொழுது நான் உடைய சாட்சிகளை காத்துக்கொள்வேன். நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும். அப்பொழுது நான் உடைய சாட்சிகளை காத்துக்கொள்வேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். உடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். உடைய வேதத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்களை விழித்துக் கொள்ளும்.
உமது கிருபையின்படியே என் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்க இக்கட்டும் தீவினை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள். அதுவும் உடைய வேதத்திற்கு தூரமாக இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் சமீபமாக இருக்கிறார். உடைய கற்பனைகள் எல்லாம் உண்மை. என்னுடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க சாபித்தீரே என்பதை அவைகளால் நான் நெடுநாளாக அறிந்திருக்கிறேன். என் உபத்திரவத்தை பார்த்தேன், என்னை விடுவேன். உடைய வேதத்தை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும். உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாக இருக்கிறது. அவர்கள் உடைய பிரமாணங்களை தேடார்கள். இதோ உம்முடைய இரக்கங்கள் மிகுதியா கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியா இருக்கிறது. உம்முடைய நியாயத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர். ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பா இருந்தது. இதோ உடைய கற்பனைகளை நேசிக்கிறேன். உடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். வழிகள் எல்லாம் நமக்கு முன்பாக இருக்கிறது. இதோ உடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். கர்த்தாவுடைய கிருபையின்படியே என்னை உயிர்ப்பையும். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். உடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். ஆனாலும் என் இருதயம் உடைய வசனத்திற்கே பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளைவிடமே கண்டுபிடிக்கிறேன் மகிழ்வது போல நான் உடைய வார்த்தையின் பெரும் கொள்கிறேன். பொய்யை பகை தருவருகிறேன். உடைய வேதத்தை நேசிக்கிறேன். உடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உண்மை துதிக்கின்றேன். உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தாவே, உடைய ரட்சிப்புக்கு நான் கத்திருந்து உடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். என் ஆத்மா உடைய சாட்சிகளை காக்கும். அவைகளால் மிகவும் நேசிக்கிறேன். உடைய கட்டளையும் சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உங்கள் சந்நிதியில் வருவதாக. உடைய வார்த்தையின் வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும் உணர்லவனாக்கும். என் விண்ணப்பம் உடைய சந்நிதியில் வருவதாக. உடைய வசனத்தின்படியே என்னை விடுவித்தருளும். உடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என்னுடைய உடைய துதியை பிரஸ்தாபப்படுத்தும். உடைய கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். ஆதலால் என் நாவும் உடைய வசனத்தை விவரித்து சொல்லும். நான் உடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. உடைய கர்த்தாவே, உடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உடைய வேதமே என் மன மகிழ்ச்சி. என் ஆத்மா பிழைத்திருந்து துதிக்க கிடவது. ஞாயிற்றுப்பகல் எனக்கு உதவியாய் இருப்பதாக. காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியனை தேடுவீராக. உடைய கற்பனைகளை நான் வரவேன். தேங்க்யூ.